அதானே, இவ சீக்கிரமா வந்துட்டாதான் மழை வந்துருமே. எப்போ பார்த்தாலும் ஃபேமிலின்னு தான் இருக்கா. ஒரு நாளாச்சும் என்னை பற்றி நினச்சி பார்த்துருப்பாளா? இன்னும் 2-3 நாளில் என்கேஜ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு வெளியே கூப்பிட்டா கூட வர்றதுக்கு அவ்வளோ யோசனை இவளுக்கு. ஒருத்தன் நமக்காக வெயிட் பண்ணுவானேங்கிற சிந்தனை கூடவா இல்லை. இதே இவ அக்கா தங்கச்சி யாராவது கூப்பிட்டோம்னா உடனே ஓடிடுவா. சார் நீங்கள் கேட்டது. ப்ளீஸ் வைங்க சார். வேற ஏதாச்சும் வேணும்னா கேட்குறேன். ஓகே சார். ஹாய் ஆனந்த். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலுக்கு இதுவரை ரொம்பவே நீங்கள் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. நாங்கள் இப்போது சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். டம்ரூட் செஞ்சு சேல் பண்ணலான்னு தான் முடிவெடுத்திருக்கோம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட நீங்கள் வச்சு கொடுக்கலாம். இதில் நம்ம ஆயில், அப்புறமா பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே நம்ம சேர்க்கலை. தேங்காய் பால், அப்புறம் ரவை, கீ இதில் மேக் பண்ணுறது. இது ஒரு 15 நாள் வரை கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா இது பியூர் தேங்காய் பாலில் தான் பண்ணுறோம். கீயோட ஸ்மெல் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் உங்கள் யாருக்காச்சும் இந்த தம்ரூட் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணு. என்ன ஆனந்த் இப்படி திரும்பிட்டீங்க? சேம் கலரில் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன். பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலை? எதுவுமே சொல்ல வேணாம். ஏன் என்னாச்சு? எதுக்கு கோவம் என் மேலே? என்ன மலர், உனக்கு எதுவுமே தெரியாதா? என்ன ஆச்சுன்னு சொன்னாதாங்க தெரியும். சும்மா இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிருந்தா எனக்கு எப்படிங்க தெரியும்? நான் வந்து 1/2 ஹவருக்கு மேலே ஆச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றவங்களாம் என்ன ஒரு மாதிரியே பார்த்துட்டு போகிறாங்க. ஓ சாரிங்க. ஒரு வார்த்தையில் சாரி சொன்னால் எல்லாம் சரியாயிடுமா? எதுக்கு லேட்டு? ஏங்க சாரிங்க, ப்ளீஸுங்க, மன்னிச்சிருங்க. இனிமே கண்டிப்பாக நான் சீக்கிரமாக வந்துடுவேன். இன்னும் 3 நாளில் நமக்கு என்கேஜ்மெண்ட். ஒருத்தன் ஃபோன் பண்ணி வான்ட்டு கூப்பிட்டுருக்கான். உடனே நீ கிளம்பி வர வேணாம்? அதான் சாரி சொல்கிறேன்ல, ப்ளீஸ். மேனேஜர் தான் கொஞ்சம் அவசரப்படுத்திட்டாரு. வேலையை முடிச்சுட்டு தான் போகணுன்ட்டு. அதனால தான் ஆனந்த் வர முடியலை. அதான் வந்துட்டேன்ல, இப்போ என்ன? சும்மா சாக்கு போக்கு சொல்லாத. எனக்கு சுத்தமாக பிடிக்கல நீ இந்த மாதிரி நடந்துக்கிடுறது. ஆனந்த் என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? இப்படியெல்லாம் நீங்கள் முன்னாடி நடந்துக்கிடவே மாட்டீங்களே. எனக்காக எவ்வளோ நாள்லாம் நீங்கள் வெயிட் பண்ணது உண்டு. எவ்வளோ மணி நேரம்லாம் வெயிட் பண்ணியிருக்கீங்க. ஒரு வார்த்தை கூட நீங்கள் கோபப்பட்டு பேசுனதே கிடையாது. இன்னைக்கு என்ன? இங்கே பாரு மலர், அதெல்லாம் நம்ம ஃப்ரெண்டாக இருக்கையில் ஓகே. இப்போ தான் நம்ம மேரேஜ் பண்ண போகிறோம்ல. இன்னுமே என் பேச்சுக்கு நீ மரியாதை கொடுக்காம இந்த மாதிரி வர்றேன்னா அதில் என்ன அர்த்தம் இருக்குது? என்ன ஆனந்த் இதெல்லாம்? நீங்கள் படித்தவங்க, அதுவும் இல்லாமல் என்கிட்ட நல்ல முறையில் நடந்துக்கிடுறவங்க, இப்படி பேசுகிறீங்க? சும்மா பேசாத மலர். இதே நீ வந்து உட்கார்ந்துருந்து நான் லேட்டாக வந்தால் நீ சும்மா இருப்பியா? சும்மா தாங்க இருப்பேன். இதில் என்ன இருக்குது? இதனால சண்டை போட்டு என்ன ஆக போகுது சொல்லுங்க? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும்ட்டு எனக்கு புரிஞ்சுக்கிட முடியும். அதை மாதிரி நீங்கள் ஏன் என்ன புரிஞ்சுக்கிடல? நான் வேணும்னே லேட்டாக வந்திருக்கேன். இல்லை மலர், நீ வேலைக்கு போறீல, அந்த திமிரில் நடந்துக்கிடுறேன்னு நினைக்க என்கிட்ட. என்ன ஆனந்த் நீங்களே இப்படிலாம் பேசுறீங்க? ஆச்சரியமா இருக்கு. இல்லை மலர், நானும் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்பெல்லாம் ரொம்ப தான் பண்ணுற நீ. எங்கேயாச்சும் வெளியே கூப்பிட்டாலே ஒர்க் இருக்குன்னு சொல்கிற. அப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இந்த மாதிரியே தான் சொல்லிட்டு இருப்பியா? எனக்கு வேலை இருக்குன்ட்டு. சரி சரி, நீங்கள் ரொம்ப கோவமாக இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இப்போ என்ன? இனி நீங்கள் சொன்னோன்னே நான் ஓடி வரணும், அவ்வளோதானே? இனி வந்துடுறேன், ஓகேயா? இல்லை மலர், அது மட்டும் இல்லை. இதனாலன்னு இல்லை, நான் ஒரு முக்கியமான முடிவெடுக்கிறதுக்கு தான் இங்கே கூப்பிட்டேன். என்ன முடிவு ஆனந்த்? சொல்லுங்க. இல்லை மலர், இன்னும் 2 மந்த்ல நமக்கு கல்யாணம் இருக்கு. ஞாபகம் இருக்கா? என்னங்க கல்யாணம் இருக்கிறது எனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறீங்க? இல்லை, ஞாபகம் இருக்கான்ட்டு கேட்டேன். அதை எப்படிங்க நான் மறக்க முடியும்? சரி மலர், நான் ஃப்ராங்காகவே சொல்லிடுறேன். நீ வேலைக்கு போகிறதுல எனக்கு அந்தளவு உடன்பாடு இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வேலைக்கு போக வேணாம். ஆமாம் மலர், நான் சொல்கிறது உனக்கு ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஆனால் இதை தவிர எனக்கு வேற முடிவெடுக்க தெரியல. கல்யாணத்துக்கப்புறம் எங்கள்கிட்ட இல்லாத சொத்தா அவ்வளோ இருக்குது. அதுவும் இல்லாமல் நானே ஒரு கம்பெனியில் எம்டி. நீ எதுக்கு தேவையில்லாமல் அடுத்தவங்க கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணணும்? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ வீட்டோடு இருந்தாவே போதும். அது மட்டும் இல்லாமல் அப்பாவுக்கு கொஞ்ச நாளாவே உடம்பு சரியில்லைன்ட்டு உனக்கு நல்லா தெரியும்ல. நீ வீட்டிலே இருந்து அவங்கள கவனிச்சா மட்டும் போதும். மற்ற ஆஃபீஸ் ஒர்க்கு எல்லா ஒர்க்கையும் நான் பார்த்துக்கிடுவேன். நீ வீட்டிலே இருந்து சமைச்சிட்டு அப்பாவை கவனிச்சா மட்டும் போதும். புரியுதா மலர்? சொல்லுங்க. என்னாச்சு? நான் பேசுறது காதுல விழுதா எப்படி உனக்கு? விடுது. அப்புறம் என்ன? நான் பேசிட்டே இருக்க, நீ ஒன்றும் ஆன்சர் பண்ண மாட்டேங்க. சாரி ஆனந்த், என்னால் அது முடியாது. முடியாதா? ஏன் மலர்? அதானே, நான் என்ன சொல்றது நீ என்ன கேட்கறது, அவ்வளோதானே. எல்லாரும் அப்படிதான் இருக்கீங்க, என்ன பண்றது? இல்லை ஆனந்த், கண்டிப்பாக என்னால் வேலையை மட்டும் விட முடியாது. நான் வேலையை விட்டுட்டேன்னா வீட்டுக்கு யாரும் சம்பளம் கொடுப்பா? என்ன மலர் இப்படி பேசுற? உங்க அப்பா தான் வேலை பார்த்துட்டு தானே இருக்காரு. அவர் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் உங்க வீட்டுக்கு காணாதான் என்ன? நீ வேலைக்கு போய் தான் ஆகணுமா? இல்லை ஆனந்த்,
அது மட்டும் இல்லாமல் பூமாரி வேற படிச்சுட்டு இருக்காள்ல, அவள் காலேஜ் ஃபீஸ் எல்லாமே நான் தான் கட்டுறேன். வீட்டு செலவையும் பார்த்துட்டு அதையும் கட்டுறது அப்பாவாலலாம் முடியாது. என்ன விளையாடுறியா? உங்க பூமாரி அக்கா தான் மாப்பிள்ளையோட சேர்ந்தாச்சுல, பின்ன என்ன, அவங்க வீட்டில் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாங்க, காலேஜ் ஃபீஸ் எல்லாத்தையுமே. நீ எதுக்கு அதை தூக்கி தலையில போடுற? இங்க பாரு மலர், இந்த நொண்டி சாக்கெல்லாம் என்கிட்ட சொல்லாத. நீ வேலைக்கு போகக்கூடாது, அவ்வளோதான். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வேலையை நிப்பாட்டிடு. கல்யாணம் ஆகிற வரை உனக்கு டைம் தர்றேன், நீ என்னன்னான்னு பண்ணிக்கோ. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வேலைக்கெல்லாம் போகிறது எங்கள் ஃபேமிலிக்கு செட் ஆகாது, அதனால நிப்பாட்டுறது தான் நல்லது. எங்கள் வீட்டிலே அவ்வளோ காண சொத்து இருக்கையில என் ஒய்ஃபை அடுத்த இடத்துல வேலை பார்க்கான்ட்டு என்னால் சொல்ல முடியுமா? எல்லாத்துக்கும் ஓகே பண்ணி தானே ஆனந்த் கல்யாணத்துக்கே சம்மதிச்சு. அப்புறம் என்ன இப்போ வந்து இப்படி பேசுறீங்க? இங்கே பாரு மலர், அது ஏதோ நான் புத்தி கட்ட மாதிரி சொல்லிட்டேன். அப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன். வீட்டில் அப்பாவையும் பார்த்துட்டு நீ வேலைக்கு போகிறதுலாம் சரி வராது, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. இதை முதல்ல நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, நான் கல்யாணத்துக்கு சரின்னே சொல்லியிருக்க மாட்டேன்ல. அப்போ உனக்கு உன் ஃபேமிலி மட்டும்தான் முக்கியம், நான் முக்கியம் இல்லை, அப்படி தானே? ஏன் ஆனந்த் இப்படி கத்துறீங்க? இது ரெஸ்டாரண்ட், புரியுதா இல்லையா உங்களுக்கு? என்ன நான் கத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கேன்? இங்க பாரு, நான் சொல்றபடி நடந்துக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். சே, உனக்காக வந்து காத்துட்டு இருந்தேன்ல, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். என்னைக்காச்சும் ஒன்று நான் சொல்லி நீ கேட்டிருக்கியா? அது சரி, நீ தான் பெரிய கொம்பு மாதிரி பேசுவீல, அப்புறம் எங்க நான் சொல்றதை கேட்கறது? ஏன் ஆனந்த் என்கிட்ட எப்படி நடந்துக்கிடுறீங்க? கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நடந்துக்கிட்டீங்க? இப்போ என்ன இவ்வளோ சேஞ்சஸ்? இங்க பாரு மலர், மனுஷங்க கோணத்துல இருந்து எல்லாம் மாறதான் செய்யும். சும்மா இப்ப ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்க, அப்ப ஏன் அப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா என்கிட்ட கேட்க கூடாது. எனக்கு நீ வேலைக்கு போறது பிடிக்கல, நீ என்னன்னாலும் செஞ்சுக்கோ, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும் மலர், ஆனா நீ வேலைக்கு போறது எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். ப்ளீஸ் ஆனந்த். அவ்வளோதான் சொல்லிட்டேன், என்னோட முடிவு அவ்வளோதான். இதுக்கு மேல முடிவெடுக்க வேண்டியது நீ தான். ஆனந்த், ஆனந்த் ஒரு நிமிஷம் வாங்க. ஆனந்த் ஒரு நிமிஷம். சொல்லு மலர். சப்போஸ் நான் வேலையை விட மறுத்துட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன வேணான்றுவீங்களா? என்ன நான் என்ன உன் அக்கா மாப்பிள்ள மாதிரியா? அந்த மாதிரிலாம் நான் பண்ற ஆள் கிடையாது. உண்மையிலே என்ன உனக்கு பிடிக்கும்னா நீ வேலையை விட்டுரு, அவ்வளோதான். அதுக்கு மேலேயே நீ வேலைக்கு போவேன், உன் குடும்ப பாரத்தை தலையில சுமப்பேன் அப்படின்ட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நீ வேலைக்கு போய்க்கோ, அவ்வளோதான். ஆனால் எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். எல்லாமே உனக்கு பிடிச்சதான் ஆர்டர் பண்ணிக்க, சாப்பிட்டுட்டு கிளம்பு. என்ன மனுஷங்க இப்படி இருக்காங்க? ஆத்திரமா வருது எனக்கு. அதுவும் என்கேஜ்மெண்ட்டுக்கு 2-3 நாளை வச்சுக்கிட்டு இந்த ஆனந்த் என்கிட்ட எப்படி இப்படியெல்லாம் பேசலாம்? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரி கிடையாது. என்ன என்கேஜ்மெண்ட் தான் ஆக போது, இனி என்னெல்லாம் செய்யலாம் மலர்ன்னு நினைச்சிட்டு இருக்காரா? இவருக்கும் அந்த ஆளுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த ஆள் என் அக்காவை அப்படி போட்டு கஷ்டப்படுத்துறாரு, இந்த ஆளு அப்போ கோவமா வருது இந்த ஆம்பளைங்களை பார்த்தாலே. எல்லாரும் அப்படி கிடையாது, ஆனந்த் கூட அப்படி கிடையாது தான். ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிடுறாரு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அவர் இந்த மாதிரிலாம் என்கிட்ட நடந்துக்கிட்டதே கிடையாது. ஐயோ குழப்பமாக இருக்குது. இல்லை இல்லை, இப்படியே உட்காந்துருந்தா சரி வராது. யார்கிட்ட போய் இதை சொல்லலாம்? ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு. ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனதுக்கே அந்த ஆளை அவ்வளோ பேசி எங்களை வீட்டை விட்டே துரத்தி விட்டாரு. அந்த ஆள் எப்படி பூமாரியோட செலவுக்கெல்லாம் காசு கொடுப்பாரு? அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஒரு நாள் ஃபீஸ் கட்டினதுக்கே அவர் அவ்வளோ திட்டினார் எங்கள் வீடு தேடி வந்து. இப்போ எப்படி அதெல்லாம் நடக்கும்? எல்லாமே ஆனந்துக்கு புரிஞ்சும் ஏன் அவர் புரிஞ்சுக்கிற மாதிரி நடிக்கிறாரு? இல்லை இல்லை, நான் பேசாமல் மாமாவை போய் பார்த்துட வேண்டியதுதான். மாமா கிட்ட சொன்னாதான் அவர் எப்படினாலும் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். நல்லா தெரியும். ஆனந்துக்கு 2-3 அட்வைஸ் கொடுத்தாதான் ஆனந்த் திருந்துவார், இல்லைன்னா இவரும் இப்படி தான் இருப்பார். சா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டு செலவுக்கு காசு கொடுக்காட்டா வீட்டில் என்ன பண்ணுவாங்க? அதுவும் இல்லாமல் பூமாரியோட படிப்பு, அவள் படிக்க மாட்டேன்னவளை கட்டாயப்படுத்தி படிக்க வச்சதே நான் தான். இப்போது அவள் காலேஜ் படிப்பை இடையிலே நிறுத்திட்டா, அதனால எவ்வளோ பெரிய கஷ்டம் வரும். அது மட்டும் இல்லாமல் அவள் கொஞ்சம் படிக்கான்கிறதுக்காண்டி தான் அந்த குடும்பத்தில் அவளை உள்ளே சேர்த்துருக்காங்க. இப்போ படிப்பை நிப்பாட்டினா பிரச்சனை எவ்வளோ பெருசாகும். ஆனந்துக்கு இதெல்லாம் புரிய வைக்கணும் கண்டிப்பாக.